ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃபோ குக்கிங் சேனல். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் தக்காளி ஒரு 2 தேவைக்கேற்ப அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்தோன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இப்போது குழம்பு ரெடி. இப்போது சர்வ் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.